வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. வாங்க 20 ஜனவரி 2024 சனிக்கிழமை என்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அண்ணா நகர் பகுதியில் உள்ள தனியார் மஹாலில் பாஜக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வரும் 27 மற்றும் 29 ஜனவரி ஆகிய தேதிகளில் எண் மண் எண் மக்கள் நடைபயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சொட்டு நீர் பாசனம் அமைத்திட நடைபெறவுள்ள சிறப்பு முகாமினை விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டு சொட்டு நீர் பாசனத்திற்கு தேவையான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தருமாறு மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் ஹிட் அண்ட் ரன் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய கோரி ஆட்சி அகரம் முன்பு அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கத்தின் சார்பில் நேற்றைய முன்தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஐயனூர் கிராமத்தில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினார் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள லட்சியம் என்ற கிராமத்தில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதனை திமுக நிர்வாகிகள் துவங்கி வைத்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள விளம்பார் கிராமத்தில் மஞ்சு விரட்டு நிகழ்வு நடைபெற்றது. மஞ்சு விரட்டு போட்டி விளையாட்டு நடைபெற்றது. இதில் காளை மாடு ஒன்று இளைஞரை கொம்பால் குத்தி தூக்கி வீசியதில் அந்தரத்தில் பறக்கவிட்ட காட்சி சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாகி வருகின்றது. அந்த காட்சி நீங்களே பார்க்கலாம். இவ்வாறாக மஞ்சு விரட்டு போட்டியில் இளைஞர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள சூர்யா தனியார் மருத்துவமனையில் நெஞ்சு வலி காரணமாக ஒருவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் திடீரென்று உயிரிழப்பு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனையின் அலட்சிய போக்கே அவரின் மரணத்துக்கு காரணம் என்று கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தில் காட்டிற்கு பில் அறுப்பதற்காக சென்றவர் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழப்பு. தீயணைப்பு துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அத்தியூர் கிராமத்தின் சந்தைமேட்டு பகுதியில் 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டு போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள சோழம்பட்டு அரசு சுகாதார நிலையத்தில் நேற்றைய முன்தினம் அதாவது வியாழக்கிழமை அன்று பொங்கல் பண்டிகை நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தென்பண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா நேற்றைய தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மல்லாபுரம் கிராமத்தில் தேமுதிக தலைவரின் 23வது காரிய நினைவஞ்சலி நேற்றைய தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று 20ஆம் தேதி ஜனவரி 2024 சனிக்கிழமை குடும்ப அட்டை குறைதீர்ப்பு சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக வருவாய் வட்டாட்சியர் தகவல் வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கல்லாநத்தம் கிராமத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் காரியம் அனுசரிக்கப்பட்டது. இதில் விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் கிராம மக்கள் பங்கு கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சூர்யா என்ற தனியார் மருத்துவமனையில்
மருத்துவமனையின் உரிமையாளரை கைது செய்ய கோரி மருத்துவமனை எதிரே உறவினர்கள் சாலை மறியல் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பு பகுதியில் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானத்தை எதிர்த்து ஓபிஎஸ் அணியினர் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு தள்ளுபடியானதை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பு பகுதியில் அதிமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராயபாளையத்தில் நேற்றைய தினம் ஆற்று திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தங்களை முறையாக ஆய்வு செய்திட அலுவலர்களுக்கு வாக்காளர் மேற்பார்வையாளர் அறிவுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசின் இலவச தையல் மிஷின் கேட்டு ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பித்த பெண்களுக்கு நேர்காணல் நேற்றைய தினம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவடைந்தோர்கள் அவர்களின் தேவையை கண்டறியும் முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மந்தைவெளி பகுதியில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியம் சங்கம் சார்பில் கருப்பு பட்டை அணிந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழப்பு, போலீசார் விசாரணை. இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தால் இதுபோன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காம நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. மீண்டும் நாளை செய்திகளோடு நாளை சந்திக்கிறேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்காக போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.